கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. எத்தனை பேர் உங்க ஆண்டவரை பார்த்து கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. இயேசுவே நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா, நன்மை செய்தீரே. கண்ணீரால் ஆண்டவரே, கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே, தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவே, தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே, தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை நீங்க செய்தீரே. நன்றி சத்தமா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி. எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி அவருக்கு நன்றி சொல்றீங்க? கணக்கில்லா நன்மை செய்தீர்.
நன்றி சொல்ல வந்தவங்க மாத்திரம் சத்தமா கண்ணீரால் நன்றி. We thank you Lord, உமக்கு நன்றி. கணக்கில்லா நன்மை செய்தீரே. போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி. அவரால் பாதுகாக்கப்பட்டவங்க சத்தமா பாடுவீங்களா? போக்கிலும் வரத்திலும் காத்து கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி இயேசுவே. கணக்கில்லா நன்மை செய்தீர் இயேசுவே, நீ செய்தீரே. நன்றி. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசையா. பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா. கணக்கில்லா நன்மை ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைக்கும் போது எல்லா நேரத்திலையும் வாயை திறந்து பாடியே ஆண்டவரை துதிக்க முடியாது. வார்த்தைகளாலே அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல முடியுது. சில சமயம் all we can do is ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எனக்கு தகுதி இல்லாத என் மேல் நீர் பாராட்டின கிருபை எவ்வளவு மேன்மையானது என்று நினைக்கும் போது நன்றி. கணக்கில்லா நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? பாவம் எல்லாம் போக்கி நீரே, சாபம் எல்லாம் நீக்கி நீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி. உந்தன் அன்பை என்ன சொல்லுவே? பாவம் எல்லாம் போக்கி நீரே, சாபம் எல்லாம் நீக்கி நீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா. பல கோடி எங்க குடும்பத்திலே நீ செய்தீரே. நன்றி. எங்க வாழ்க்கையில, எங்க சபையில, எங்க தொழில பல கோடி. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே. நன்றி. வாயை திறந்து நன்றி நன்றி நன்றி. எனக்கு செய்தீரே, என் பிள்ளைகளுக்கு செய்தீரே, என் குடும்பத்திற்கு செய்தீரே, என் தொழிலுக்கு செய்தீரே, என் வேலையில செய்தீரே, என் சரீர சுகவீனத்திலே செய்தீரே. ஆண்டவரே, என் சத்துருக்களுக்கு மத்தியிலே செய்தீரே. ஏராளமான நன்மைகளை செய்தீரே. நன்றி.
ஏசையா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஐயா. ஏசையா பல கோடி நன்மை செய்தி. எத்தனை பேர் உங்க கரங்களை கட்டி சந்தோஷமா ஹalleluya அவர் செய்த எல்லா நன்மைகளும் நினைக்கும் போது இதயம் நன்றியோடு என்னுடைய ஆண்டவரை ஒரு நாள் 2 நாள் இல்லை, தாவீது சொன்ன மாதிரி எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் என்னுடைய ஆண்டவரை நான் துதிப்பேன். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்றேன்? நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நிரப்புகிறவர். நம்முடைய வாயை நாம விரிவாய் திறக்கும் போது அதை அவர் நன்மைகளினால் நிரப்புகிறவர். வாயை விரிவா திறக்கிறதுனா ஆன்னு சர்ச்சில் வாயை திறந்து உட்காந்துக்கிறது இல்லை, போகிறது கூட தெரியாமல், இல்லைன்னா சேரில் உட்காந்து தூங்குறது இல்லை. எகிப்திலிருந்து உங்களை அதிசயமாய் புறப்பட பண்ணின உங்கள் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை என்ன செய்வேன்? நிரப்ப வைப்பேன். ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், எப்படியெல்லாம் கடந்த கால பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களுக்கு மத்தியில் எல்லாம் அவர் எப்படியெல்லாம் நமக்கு நன்மை செய்து நம்மளை காப்பாற்றி வெளியில கொண்டு வந்தார்னு ஆண்டவரை பாடி துதிக்கும் போது அவர் நம்மளை நன்மையினால் நாம் ஆண்டவருடைய நன்மைகளை பாட 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 அவருடைய நன்மையாகவே நானும் நீங்களும் மாறிப்போம். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹalleluya சொல்? சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு பாதுகாத்தார், துணை நின்றார். நன்றியோடு பாடுவோம். எத்தனை பேர் சத்தமா ஹalleluya? இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு கரங்களை தட்டினாலும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே பாடலாமா? சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே, பாதுகாத்தார், துணை நின்றார், நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம், மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். தேவராஜ்யம் தேடி வந்தார், தேவ நன்மை தங்கிடும், துதி செய்தார் தடை நீங்கும், தேவாசி தங்கிடும். தேவராஜ்யம் தேடி வந்தார், தேவ நன்மை தங்கிடும், துதி செய்தார் தடை நீங்கும், தேவாசி தங்கிடும். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம்,
மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். ஆவி ஆத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். ஆவி ஆத்மா ஆமென் பரிசுத்தம் காத்துமே. பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். வஞ்சியாமல் பொருள் தந்து தேவ சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. வஞ்சியாமல் தேவ சேவை தாங்குவோம். அதனாலே நன்மை தங்கும் என்றும் ஆசீர்வாதமே. இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும் கர்த்தர் நாமம் போற்றுவோம். கர்த்தர் சமூகம் காத்திருந்து பலன் பெற்று எழும்புவோம். துதி செய்தால் சோர்வு நீங்கும் கர்த்தர் நாமம் போற்றுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே சத்தமா மகிபன் இயேசுவையே தினமே. சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே. பாதுகாத்தா துணை நின்றா நன்றியோடு பாடுவே. சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே. பாதுகாத்தா துணை நின்றா சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு அவர்தான் செய்தார்னு சொல்றவங்க. பாதுகாத்தா துணை நின்றா நன்றியோடு பாடுவோம். சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே. பாதுகாத்தா துணை நின்றா நன்றியோடு பாடுவோம். இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே மகிபன் இயேசுவையே மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். மகிபன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம். எந்திரிச்சு நின்று எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். கர்த்தர் செய்த நன்மை யாவும் எண்ணி முழு மனதோடு ஆண்டவரை ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தபடினால் நான் முழு மனதோடு
அவரை ஆராதிக்குவேன். எத்தனை பேர் உங்க கண்களை மூடி உங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு முழு மனதோடு ஆண்டவருக்கு மாத்திரம் நன்றி சொல்லி ஹல்லேலூயா. ஃபட்டால் நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும், அது ஆண்டவருக்கு தான் சொல்றவங்க மாத்திரம் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, கடந்த 5 மாதங்கள் என்னை காப்பாற்றி நீர், உமக்கு நன்றி. என்னோடு இருந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. எத்தனையோ உபத்திரவத்தின் குகைகள் இருந்தெல்லாம் நான் தப்பிக்கும்படி நீர் எனக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் என்னை கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் என்னை கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய். கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய். கையை தட்டி எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய். ஸ்தோத்தரிப்பேன் நான்.
என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீ தானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீ தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தீரே முழு மனதாய். முடிஞ்சா தலைக்கு மேல கையை தட்டி ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். கையை தட்டி சத்தமா ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். பாடலாமா? தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவா என்னை கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவா என்னை கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய். எட்டாத உயரத்திலே சொல்லலாமா? எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. என்னை எப்போதும் கைவிடாதவர், என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீ தானை. சொல்லுங்க அவரை பார்த்து. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீ தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே. கடைசியா எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. One last time ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான். கைகளை நல்லா தட்டி இன்னைக்கு காலையில இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால சேர்ந்து ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எத்தனை பேர் உங்க கரங்களை உயர்த்தி
எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய். ஸ்தோத்திரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்திரிப்பேன். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏராள நன்மைகளை செய்தீர். உமக்கு நன்றி. இன்னமும் நீ செய்வீர். உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னொரு புதிய மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே எங்களுடைய முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரே உம்மை அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 வரை உள்ள வசனங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த நம்மை அவர் சுதந்திரிக்க பண்ண போகிற இந்த ஆண்டிலே அவர் நம்மோடு கூட நிறைய காரியங்களை நமக்கு பேசிக்கொண்டே வருகிறார். That gives us an affirmation that God will definitely help us to, நம்ம நிறைய விஷயத்தை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு இந்த நாளில் ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசித்தரலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 வரை உள்ள வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோனியனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்க போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன், உன்னோடே கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்க போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள். 8வது வசனம் சேர்ந்து, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்து கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி நாம இந்த நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 வரை உள்ள வசனங்கள் our sermonic spotlight, it actually shines on a person named Gideon. இன்னைக்கு ராத்திரி கிதியோன் என்கிற ஒரு தேவன் மனுஷனை பற்றின ஒரு செய்தியை தான், ஒரு சரித்திரத்தை தான் நானும் நீங்களும் இன்னைக்கு ராத்திரி வாசித்தோம். சொல்லுங்க, அவரோட பேர் என்னங்க? கிதியோன். சத்தமாக சொல்லுங்க, என்ன பேர்? இந்த கிதியோனை ஆண்டவர் ஒரு பெரிய கிரேட்னஸை செக்யூர் பண்ணுறதுக்கு, அந்த கிதியோனை ஒரு பெரிய கிரேட்னஸை பொசஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிதியோனை when he was in a wine press, அவர் வந்து திராட்சைகள் அங்கே அந்த ஆலையின் இடத்துல இருக்கும்போது அங்கே அவர் சில காரியங்களை கோதுமை அவர் அங்கே செய்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே கர்த்தர் கிதியோனை கூட பேசி அந்த கிதியோனை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறதாக, ஒரு கிரேட் விக்டரியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறதாக கிதியோனோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஒரு பெரிய
ஒரு பெரிய பயங்கரமான ஒரு வெற்றியை, எந்த மீதியானியருக்கு பயந்து கிதியோன் இப்போ இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த மீதியானியர்கள் மேல் ஒரு பெரிய விக்ட்ரியை, ஒரு பெரிய கிரேட் சக்ஸஸை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போவதாக ஆண்டவர் கிதியோனோடு கூட பேசுகிறார். ஸோ ஆண்டவர் பேசினதுக்கப்புறம் இப்போ அவங்க ஒரு இடத்துல இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிற அந்த பாயிண்ட்லேருந்து தான் இப்போ நம்ம வாசித்தோம். இவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க, இவர்களுக்கு ஆப்போசிட்டில் மீதியானியருடைய சேனை பயங்கர கவுண்டில், ஒரு பெரிய எண்ணிக்கையில் ஆப்போசிட்டில் மீதியானியருடைய சேனை இருக்குது. இந்த கிதியோனை பற்றி நீங்களும் பார்க்கும்போது ஒரு 3 அதிகாரம் தான் அவரை பற்றி நம்ம பைபிளில், இந்த நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்தினுடைய 6, 7, 8 இந்த 3 அதிகாரங்கள், அப்புறம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனம் அவரை பற்றி. இப்படி ரொம்ப ஷார்ட் பிப்ளியோகிராஃபி தான் அவரை பற்றி நமக்கு, கிதியோனை பற்றி நம்ம கையில் இருக்கிறது. ஒரு 6, 7, 8 அதிகாரங்கள் நியாயாதிபதிகளுடைய புஸ்தகங்களில், 11ஆம் அதிகாரம் எபிரேயரில், அதில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எபிரேயருடைய புஸ்தகத்தில் நம்ம இவ்வளோ சின்னதாக, இவ்வளோ கம்மியாக அவரை பற்றி நமக்கு பைபிளில் எழுதப்பட்டிருந்தாலும் பேசப்பட்டிருந்தாலும், கிதியோனுடைய வாழ்க்கை என்பது தேவ பிள்ளைகளாகிய நம்ம எல்லாருக்கும், விசுவாசிகளாகிய நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப சின்ன அளவிலேயே அவரை பற்றி பேசப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்கள், அவரை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த வெற்றி, ரட்சிப்பு, அதையெல்லாம் நம்ம வாசிக்கும்போது அந்த கிதியோன் நம்ம வாழ்க்கையில் அவரோட லைஃப்பில் ஆண்டவர் செய்த காரியம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த கிதியோனுக்கு ஆண்டவர் இந்த 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பாடத்தை, ஒரு லெசனை ஆண்டவர் கிதியோனுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். டு டூ அ கிரேட் திங், ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு நிறைய விஷயம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. கம்மியான அளவை வச்சு, ஒரு லெஸ்ஸான அமௌண்ட்டை வச்சு ஒரு கிரேட்டான வெற்றியை, ஒரு சுதந்திரத்தை ஆண்டவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லெசனை கிதியோனோட லைஃப்பில் இருந்து ஆண்டவர் இந்த 7ஆம் அதிகாரத்தில் கிதியோனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதைத்தான் இன்றைக்கி ராத்திரி இந்த சுதந்திரிக்க போகிற ஆண்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற நமக்கும் இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு பாடத்தை இந்த 16வது 17வது வாரமாக ஐ திங்க் நம்ம இதே டாப்பிக்கில் நம்ம ஆண்டவர் தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கும் இன்றைக்கி ராத்திரி அந்த பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நானும் நீங்களும் ஒரு கிரேட்னஸை செக்யூர் பண்ணுறதுக்கு, நானும் நீங்களும் ஒரு கிரேட்னஸை பொசஸ் பண்ணுறதுக்கு, சொந்தமாக்கிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய காரியங்கள் இருக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சமே போதும். சத்தமாக சொல்லுங்கள், என்ன போதும்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன போதும்? கொஞ்சமே போதும். ஒருவேளை இந்த சுதந்திரிக்க போகிற ஆண்டில் பயணம் பண்ணி ஒரு 5 மாதத்தை முடிச்சுட்டு ஒரு 6வது மாதத்தோட முதல் வாரத்தில் வந்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, தம்பி நீ பேச ஆரம்பித்த போதாவது எங்ககிட்ட கொஞ்சம் இருந்தது, பேசி இப்போ இன்னும் கம்மியாயிட்டே இருக்குது, இன்னும் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு, பேச சொல்ல இன்னும் கம்மியாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் பயன்படுத்துகிற. அவர் சொல்கிறார் பார்த்தியா, என் கை இதை செய்தது என்று நீங்கள் யாரும் வீம்பு பேசாத படிக்கு, நீங்கள் யாரும் உங்கள் நெஞ்சை நிமித்திட்டு இது என்னால் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லாத படிக்கு என்ன பண்ணு, உங்கள்கிட்ட கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்வார், உங்கள்கிட்ட ஓவராக இருக்காங்க ஆள், இதை பூரா என்ன செய்யணும், கம்மி பண்ணு. ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கிதியோனோட லைஃப்பில் கொடுக்கறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு வேளை இன்னைக்கு ராத்திரி நிறைய விஷயங்கள் ஒரு வேளை ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தெரியலாம் நமக்கு பார்க்குறதுக்கு, எல்லாமே தள்ளுபடியாகி போய்கிட்டே இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு வேளை வருமானம் கம்மியாகிற மாதிரி, இல்லைன்னா நமக்கு இருந்த ஆள் பலம், இப்படி பல விஷயங்கள் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கலாம். பட் சத்தமாக சொல்லுங்கள், கொஞ்சமே போதும். சத்தமாக சொல்லுங்கள். இந்த 2024 நான் நிறைய விஷயங்களை சுதந்திரிக்கிறதுக்கு சத்தமாக சொல்லுங்கள், கொஞ்சமே போதும். கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்கள், கொஞ்சமே. முதல்ல இந்த கிதியோன்னு சொன்னால் 2 விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒன்று அவரோட செலெக்ஷன், ஆண்டவர் அவரை ரெக்ரூட் பண்ண விதம். அவருக்கே அவர் மேலே நம்பிக்கை இல்லை. நீ தப்பான ஆள்கிட்ட நீ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி, நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கிதியோனுக்கே முதல்ல அவரை பற்றின அழைப்பில் கிதியோனுக்கே ஒரு பெரிய சந்தேகம். பட்
பட் தப்பான ஆள் கிடையாது. கிதியோனை ரொம்ப கன்ஃபார்மாக ஒரு விதமான சந்தேகம் இல்லாமல் அன்சஸ்பெக்டட்லி காட் இஸ் ரெக்ரூட்டிங் கிடியன் ஃபார் ஹிஸ் சர்வீஸ். அவருடைய ஒரு காரியத்தை செய்யறதுக்காக கிதியோனை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னையும் உங்களையும் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் காசுக்காக சர்ச்சுக்கு வரல, யாரோ எதையாவது சொல்லி மேஜிக் காட்டி அதுக்கெல்லாம் மதம் மாறல. நான் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார் என்பதை புரிஞ்சு அவர் என்னை உண்மையா அழைத்திருக்கிறார்னு நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாம். ஸோ கிதியோனை ஆண்டவரே என்ன செஞ்சார்னா கிதியோனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் அப்படிங்கிறத இருக்கிறதுலே யாரால ரொம்ப நம்ப முடியலன்னா கிதியோனாலேயே என்ன செய்ய முடியலன்னா நம்ப முடியல. என்ன போய் என் ஆண்டவரை தேர்ந்தெடுத்து, என் குடும்பம் ரொம்ப 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 மனாசையில் என் குடும்பம் ரொம்ப சின்னது. என் தகப்பனுடைய வீட்டில் நான் யாருன்னா நான் ரொம்ப எல்லாருலேயும் நான் ரொம்ப சின்னவன். என்ன கண்ணாடியில் பார்த்தா கிதியோன் மேலே என்ன இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. என்ன போய் இந்த மாதிரியான ஒரு பெரிய பொறுப்புக்கு ஒரு பெரிய காரியத்துக்கு என்ன போய் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரே அப்படின்னு கிதியோன் மேலே நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை நான் எல்லாம் பெரிய காரியத்தை சுதந்திரிக்க முடியுமா, சாதிக்க முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியுமான்னு ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இங்கே தான் நம்ம ஆண்டருடைய ஜீனியஸ்னஸ் நீங்களும் என்ன செய்யணும்னா பார்க்கணும். அவர் யாருன்னா அவர் ஒன்றுத்துக்குமே ஆகாததை, ஒன்றுத்துக்குமே முடியாததை எல்லாமே செய்கிற மாதிரி செய்ய வைக்கிற ஆண்டவர். அவர் யாருன்னா எல்லாராலையும் ரொம்ப சாதாரணமாக பார்க்கப்படுகிறவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்தெடுக்கிறதுல அவர் ஒரு வல்லவர். அவர் யாருன்னா தகுதியே இல்லை, இவன்லாம் இதுக்கு வர்த்தே இல்லைன்னு சொல்ற ஆட்களை தெரிந்தெடுத்து அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தெடுக்கிறதுல நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு வல்லவர். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாரோட சாட்சியும் அதுவாக தான் இருக்கும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் இந்த உலகத்தில் பைத்தியமான எண்ணெய் உங்களை என்ன செய்திருந்திருக்கிறார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமான எண்ணெய் உங்களையும் கர்த்தர் தமக்கு என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் என்னோட சாட்சிங்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய கிரேட்னஸ்க்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது கிதியோனுக்கு. ஒரு பெரிய கிரேட்னஸ்க்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறத பூரா ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அதை தான் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய கிரேட்னஸ்க்கு அழைப்பு கொடுக்கிறார். உன்னை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறேன்னு ஒரு பெரிய கிரேட்னஸ்க்கு அழைப்பை கொடுத்துட்டு அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தா கிதியோனோட கையில் இருக்கிறதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே என்ன செய்யறாருன்னா குறைச்சிக்கிட்டே, சொல்லுங்க என்ன பண்ணிட்டே வராரு, சத்தமா சொல்லுங்க என்ன பண்ணிட்டே வராருன்னா குறைச்சிக்கிட்டே வராரு. இது வரைக்கும் இருந்ததும் இப்போ என்ன இல்லை கம்மி பண்ணிட்டே வராரு, குறைச்சிக்கிட்டே வராரு. கிதியோனோட நம்பிக்கை அழைப்பு மேலே ஆரம்பத்திலேயே என்ன இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. அவரோட நம்பிக்கை அவராலே நான் தான் என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்கிறத கிதியோனாலேயே நம்ப முடியல. ஆனால் நான் சொன்ன மாதிரி நானும் நீங்களும் நம்பலைனாலும் ஆண்டவருடைய அனந்த ஞானம் இந்த உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களாகிய உங்களை என்னையும் தெரிந்தெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை கொண்டு சாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார், இன்னமும் செய்வார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சத்தமா சொல். ஹல்லேலூயா. இப்போ சந்தேகமே இல்லாமல் கிதியோனை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறது கிதியோனை பற்றி நம்ம நினைக்கிற முதல் விஷயமா இருந்தால். ரெண்டாவது விஷயம், சந்தேகமே இல்லாமல் கிதியோனோட கையில் இருந்ததை யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கிதியோனோட கையில் இருந்ததை குறைச்சிக்கிட்டே வந்ததும் யார் தான்னா கர்த்தர் தான். எந்த ஆண்டவர் கிதியோனை ஒரு பெரிய காரியங்களை செய்கிறதற்காக அவனை தெரிந்து கொண்டாரோ இப்போ அதே ஆண்டவர் தான் உன் கையில் நிறைய ஆட்கள் இருக்காங்க, அவங்கள பூரா கம்மி பண்ணி ரெடியூஸ் பண்ணுன்னு சொல்கிறதும் அதே ஆண்டவர் தான். எந்த ஆண்டவர் கிதியோனை தன்னுடைய வல்லமையான ஊழியத்திற்காக செலக்ட் பண்ணி எடுத்தாரோ, தெரிந்தெடுத்தாரோ, இப்போ அதே ஆண்டவர் தான் கிதியோனோட வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சப்ராக்ட் பண்ணி மைனஸ் பண்ணி அதை கம்மி பண்ணிக்கிட்டே வர்றதும் யார் தான்னா அதே ஆண்டவர் தான். எந்த ஆண்டவர் ஒரு மூலையில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பயந்து ஒளிஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு இருந்த கிதியோனை தூக்கி உன்னை கொண்டு தான் நான் பெரிய காரியம், உன்னை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை நான் கட்டளையிட போறேன்னு சொன்னாரோ, இப்ப அதே ஆண்டவர் தான் கிதியோனோட கையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யிட்டு இருக்காருன்னா அவர் கூட இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் பார்க்கிற இந்த கிதியோனை போலவே இன்னைக்கு நம்மளோட நிலைமையும் ஒரு வேளை இருக்கலாம். ஆண்டவர் தான் அழைத்தார், அதை நான் நம்புறேன். ஆமா, அவர் தான் என்னை தெரிந்து கொண்டார்னு நான் நம்புறேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி எல்லாம் கம்மியாகிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே வர்ற இந்த நிலைமையில நான் எப்படி இந்த 2024 சுதந்திரிக்க போகிறேன், நான் எப்படி இந்த 2024 பெரிய காரியத்தை பொசஸ் பண்ணி வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் கர்த்தருடைய பராக்கிரமம், அங்கே தான் கர்த்தருடைய ஸ்ட்ராட்டஜி, அங்கே தான் கர்த்தர் தனக்கான மகிமையை தான் எடுத்துக்கொள்ளுகிற அளவெல்லாம் அங்கே தான் இருக்குது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன். ஹல்லேலூயா. கிதியோனுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார்.
ஒரு ஹவு டு லிவ் கிரேட் வித் லெஸ். கொஞ்சம் தான் இருக்குது, பட் எப்படி கிரேட்டாக வாழ்கிறதுங்கிற பாடத்தை கிதியோனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். நான் நினைக்கிறேன் இங்கே உட்கார்ந்துருக்கிற நம்ம யாருக்குமே இப்படி ஒரு பாடம் கண்டிப்பாக நம்ம யாருக்குமே இந்த பாடம் படிக்கிறதுக்கு நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். ஏற்கனவே கையில் இருக்கிறதே கொஞ்சம், அதையும் புறத்தையும் அவர் ரெடியூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி குறைச்சிக்கிட்டே வருவார் அப்படிங்கிற பாடத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு நம்ம யாராவது பேர் கொடுப்போமா? அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன செய்ய மாட்டேன், கண்டிப்பாக பேர் கொடுக்க மாட்டேன். இருக்கிறதெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டே வருவார் ஆண்டவர். அதன் மூலமாக ஒரு பெரிய கிரேட்னஸை கம்மியில் கொஞ்சத்தை வச்சும் ஒரு பெரிய சக்ஸஸை அவரால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பாடத்துக்கு, அப்படிங்கிற ப்ரூஃபுக்கு நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் வரையா அப்படின்னு கூப்பிட்டா, ஐயோ என்ன விட்டுருங்க ஆண்டவரேன்னு ஆளாளுக்கு வேணும்னா யாபேஸோட ஜெபத்தை எல்லாரும் நல்லா சேர்ந்து சத்தமாக ஜெபிப்போம். ஆண்டவரே என் எல்லைகளை பெரிதாக இன்னும் எவ்வளோ பெருசாக மாற்ற முடியுமோ அவ்வளோ பெருசாக என்ன செய்யுங்க, என் எல்லைகளை மாற்றுங்க ஆண்டவரே, பெருசாக்குங்கன்னு நம்ம எல்லாரும் வேணா கேட்போமே ஒழிய, ரெடியூஸ் பண்ணுங்க, டிடெக்ட் பண்ணுங்க, எனக்கு முன்பதாக கதவுகளை அடைச்சி விடுங்க, எனக்கு முன்பதாக வழிகளை கம்மி பண்ணி விடுங்க, எனக்கு என்னோட இருக்கிற ஆள் பலத்தை குறைச்சி விடுங்க, எனக்கு பக்கபலமாக இருக்கிற விஷயங்கள், பக்கபலமாக இருக்கணும்னு நான் நம்புற விஷயங்கள் எல்லாம் என் லைஃப்ல கம்மி பண்ணி விடுங்கன்னு நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம்னா, ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க ஒத்துக்கிறவங்க அப்படிதானே, இருக்கிறதே ஏதோ தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு வச்சுருக்கேன், அதையும் குறைச்சிக்கோ அதையும் கம்மி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் என்ன செய்ய மாட்டோம்னா ஈஸியாக நாம் ஒத்துக்க மாட்டோம். ஆனால் நானும் நீங்களும் ஒத்துக்கலைனாலும் அவரோட சாவர்னிட்டி ஒன்று இருக்குது பாருங்கள். அவர் சர்வ வல்லவர். அவர் என்ன நினைக்கிறாரோ அவரை என்ன செய்வார், அதைத்தான் அவர் என்ன செய்வார், செய்கிற ஆண்டவர். அப்போ அவரோட சாவர்னிட்டியில் இந்த பாடத்தை உன்னை கொண்டு உன் வாழ்க்கையை கொண்டு இப்படி ஒரு பாடத்தை நான் இந்த பூமியினுடைய ஜனங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், நிரூபிக்க விரும்புகிறேன்னு ஆண்டவர் என்னையும் உங்களையும் அந்த பாடத்துக்கு எடுத்திருந்தாருன்னா சந்தோஷமாக சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி நம்மளை விட்டு கொடுத்து அவருடைய கரத்தில் பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறேன். யாரும் வாலண்டியராக நாமளே விரும்ப மாட்டோம். என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டே வாங்க, கம்மி பண்ணிட்டே வாங்கங்கிற லெசனுக்கு நாமளே போக மாட்டோம். பட் அவரோட சாவர்னிட்டியில் அவர் நம்மளை செலக்ட் பண்ணுவார்னா, இன்னைக்கு ராத்திரி ஒரு வேளை இங்கே உட்காந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ரெடியூஸ் ஆகிட்டே வருது, கம்மி ஆகிட்டே வருது, எங்கே பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சுதந்திரிப்பேன் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரெடியூஸ் ஆகிட்டே வருது, கம்மி ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது, நம்பிக்கை கம்மி ஆகிட்டே வருது, வருமானம் கம்மி ஆகிட்டே வருது, எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க கம்மி ஆகிட்டே வராங்க, என்னோட சரீர பலனே எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, எனக்கே பல விஷயங்கள் கம்மி ஆகிட்டே வருது அப்படின்னு ஒரு வேளை இன்னைக்கு ராத்திரி நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால், அப்படின்னா அவரோட சாவர்னிட்டியில் உங்களை கர்த்தர் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறார். உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்து காண்பித்து கொஞ்சத்தை வச்சு ஒன்றும் இல்லாத ஒருத்தனை, இந்த பூமியில் எல்லாராலையும் ரொம்ப சாதாரணமாக பார்க்கப்பட்ட ஒருத்தியை கொண்டு கர்த்தர் எப்படி பெரிய காரியங்களை செய்வார், சாதிப்பாருங்கிறதுக்கு என்னை உங்களையும் கர்த்தர் ஒரு ப்ரூஃபாக மாற்றுவார்னா எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை செலக்ட் பண்ணும்போது நம்ம அவரோட சர்வ ஞானத்தை நம்பணும். சொல்லுங்க, எதை நம்பணும்? ஏன்னா ஆண்டவர்னு சொல்லும்போது அவரோட கேரக்டரை நமக்கு ஒரு 3 காரியம் அவரை பற்றி நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் அப்படின்னு நம்ம நினச்சாவே ஒரு 3 விஷயம் அவரை பற்றி நமக்கு தெரியணும். ஒன்று, அவர் ஆம்னை பிரசன்ட், அவர் சர்வ வியாபி. சொல்லுங்க, அவர் யாருங்க? எங்கேயும் இருப்பார். சத்தமாக சொல்லுங்க, அவர் யாருங்க? சர்வ வியாபி. அவரை நீங்கள் அங்கே போங்க, இங்கே வாங்க, இங்கே வந்துனீங்க பரவாயில்ல, அங்கே போனீங்கன்னா பரவாயில்லன்னு நீங்களும் அவரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரே யாருன்னா சர்வ வியாபி. சத்தமாக சொல்லுங்க, அவர் யாருங்க? அவர் ஆம்னை பிரசன்ட். 2, he is omnipotent. அவர் சர்வ வல்லவர். சத்தமாக சொல்லுங்க, அவர் யாருங்க? சத்தமாக சொல்லுங்க, அவர் யாருங்க? அப்படின்னா அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. அவரால் செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே என்ன இல்லை. ஃபெயிலியர்னு ஒரு பாயிண்ட்டே, ஒரு வார்த்தையே அவரோட அகராதியிலேயே என்ன இல்லை. அவர் சர்வ வல்லவர். சத்தமாக சொல்லுங்க, அவர் யாரு? இப்போ அவர் சர்வ வியாபி, சர்வ வல்லவர். அவரோட இன்னொரு கேரக்டர் அவரை பற்றி நீங்களும் தெரியணும்னா அவர் சர்வ ஞானி. சத்தமாக சொல்லுங்க, அவர் யாருங்க? சர்வ ஞானி. அப்படின்னா எல்லாம் தெரியும். சொல்லுங்க, என்னது? எல்லாம் தெரியும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கணும் அவருக்கு தெரியும். நம்ம வாயிலிருந்து ஒரு சொல் பிறவாதற்கு முன்னமே நம்ம என்ன சொல்ல போகிறோம் அவருக்கு தெரியும். என் தலையில் எத்தனை முடி இருக்குது அவருக்கு தெரியும். எனக்கு விரோதமாக எத்தனை பேர் காரியங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. He knows everything. அவர் யாருன்னா அவரோட omniscient God. அவருக்கு எல்லாமே தெரியும். சத்தமாக சொல்லுங்க, அவருக்கு அவரோட ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்?
சர்வ ஞானம். சத்தமா சொல்லுங்க, அது எப்படிப்பட்ட ஞானம்? அந்த சர்வ ஞானத்துல அவர் தான் உங்களை கூப்பிடுறார், அவர் தான் நம்மளை கூப்பிடுறார். உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு கிரேட்டான ஒரு ஒரு விக்டரியை உன்னை கொண்டு நான் செய்ய வைக்கிறேன்னு உன்னை கர்த்தர், என்னை உங்களையும் கர்த்தர் கூப்பிடுறார். 2024 நான் உன்னை சுதந்திரிக்க பண்றேன்னு கர்த்தர் கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு சில பேஜஸை திருப்பி ஒரு 4-5 மாசத்தை திருப்பி 6வது மாதம் முதல் வாரம் உட்காந்து திரும்பி பார்த்தா நிறைய விஷயம் லைஃப்பில் கம்மியாக இருக்குது. பர்சனல் லைஃப்பில் கம்மியாக இருக்குது, பிஸ்னஸில் கம்மியாக இருக்குது, வேலையில் கம்மியாக இருக்குது, வீட்டில் கம்மியாக இருக்குது, சரீர ஆரோக்கியத்தில் கம்மியாக இருக்குது, ஒருவேளை ஊழியத்தில் கம்மியாக இருக்கலாம். 4-5 மாதத்தில் இப்படி திரும்பி பார்த்தா எல்லாம் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால், அவருடைய சர்வ ஞானத்தை நம்புங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய யோசனைக்கு முன்னாடி நானும் நீங்களெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய அனந்த ஞானத்துக்கு முன்னாடி நம்மளுடைய யோசனையெல்லாம் ஒன்றும் ஒரு குப்பைக்கு கூட என்ன செய்ய பண்ண முடியாதுன்னா அது விலை பிடிக்க முடியாது. அவருக்கு எல்லாம் தெரியும். சத்தமாக சொல்லுங்கள், அவருக்கு என்னெல்லாம் தெரியும்? அவருக்கு நம்ம கூட யார் இருக்கணும்னு தெரியும். சொல்லுங்கள், நம்ம கூட. சத்தமாக சொல்லுங்கள், நம்ம கூட. 2, நாம எதை கேட்கணும்னு அவருக்கு தெரியும். சத்தமா சொல்லுங்க, நாம எதை கேட்கணும்னு. 3, நமக்கு எப்போ என்ன ஆயுதம் தேவைன்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் கூட யார் இருக்கணும்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க, என் கூட யார் இருக்கணும்னு எனக்கு அவருக்கு தெரியும். நான் எதை கேட்கணும்னு அவருக்கு தெரியும். எப்போ என்ன ஆயுதத்தை நான் பயன்படுத்தணும்னு அவருக்கு, சத்தமா சொல்லுங்க, அவருக்கு. அது அவருடைய அவர் சர்வ ஞானி. அவர் தான் என்னை உங்களையும் கூப்பிட்டுருக்கார். அவர் தான் எனக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து நான் உன்னை பெரிய காரியங்களை சுதந்திரிக்க பண்ணுவேன் அப்படின்னு அவர் தான் என்னை உங்களை என்ன செய்திருக்கிறார், கூப்பிட்டுருக்கிறார். எல்லாம் கம்மியாயிட்டே வருதுங்கிறதுக்காக நானும் நீங்களும் என்ன செய்துக்க வேண்டியதில்லை, குழம்பிக்க வேண்டியதில்லை. அவரோட கேரக்டரில் ஒன்று நினச்சிக்கோங்க, அவர் சர்வ ஞானி. அவருக்கு எல்லாம் தெரியும். யார் என் கூட இருக்கணும் அவருக்கு தெரியும். நான் எதை கேட்கணும் அவருக்கு தெரியும். நான் எப்போ என்ன ஆயுதத்தை பயன்படுத்தணும் அவருக்கு தெரியும். சத்தமாக சொல்லுங்கள், யாருக்கு தெரியும்? Let us just unpack these 3 things. இந்த 3 விஷயத்தை மாத்திரம் நம்ம அன்பேக் பண்ணிட்டு இன்னைக்கு ராத்திரி நம்ம ஜெபித்து திருவிருந்து எடுத்து நம்ம கடந்து போக போகிறோம். சொல்லுங்கள், என் கூட யார் இருக்கணும்னு அவருக்கு, நான் எதை கேட்கணும்னு அவருக்கு, நான் எப்போ எந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். முதல்ல என் கூட யார் இருக்கணும்னு அவருக்கு தெரியும். கிதியோனை ஆண்டவர் கூப்பிடுகிறார். நான் சொன்ன மாதிரி மீதியானியர்களை முறியடித்து இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்காக கிதியோனை ஆண்டவர் கூப்பிடுறார். கிதியோனோட படையில் 32,000 பேர். சொல்லுங்க, எத்தனை பேருங்க? ஐயோ, கொஞ்சம் வாயை திறந்து, எத்தனை பேருங்க? மீதியானியருடைய படையில் 1,35,000 பேர். மீதியானுடைய படையில் எத்தனை பேர்? 1,35,000 பேர். கிதியோன் கூட எத்தனை பேர்? 32,000. சத்தமாக சொல்லுங்க, எத்தனை பேர்? 32,000. மீதியானியர் கூட 1,35,000. ரேஷியோ பார்த்தா இங்கே 4 பேருக்கு ஒரு ஆள், 4:1. இவங்க மீதியானியர், அவங்க கிதியோன் கையில் ஒரு ஆள்னா இவங்க கையில் அந்த ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர். 4:1ங்கிற ரேஷியோவில். இந்த 2வது வசனத்தில் ஆண்டவர், இது ஏற்கனவே நிலைமை இப்படி இருக்கு. இவங்க 32,000, எதிரிக 1,35,000. ஏற்கனவே கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்குது. 2வது வசனத்தில் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, கிதியோன், உங்ககிட்ட ஆட்கள் உங்ககிட்ட நிறைய இருக்கிற மாதிரி தெரிகிறாங்க, இவங்களை கம்மி பண்ணணும், இவங்களை ரெடியூஸ் பண்ணணுங்கிறார். ஏற்கனவே 4:1ங்கிற ரேஷியோவில் தான் இருக்குது. இவங்க 32,000, அவங்க 1,35,000. இப்போ இந்த நிலைமையில் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, உங்ககிட்ட ஆட்கள் நிறையா இருக்காங்கன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறார். உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே கம்மியாகிக்கிட்டே போகும்போது சில சமயம் இன்னார் இவங்க எனக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, என் பிள்ளைகளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, என் எதிர்காலத்துக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, என் பிஸ்னஸ்க்கு இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை என் வாழ்க்கையில் நான் செய்ய நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்ச ஆட்கள் எல்லாம் ஒரு வேளை நம்ம லைஃப்பில் இல்லாமல் போகும்போது, அவங்கெல்லாம் டிடெக்ட் ஆகும்போது, அவங்கெல்லாம் தள்ளுபடி ஆகும்போது, நானும் நீங்களும் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருக்கு தெரியும் என் கூட யார் இருக்கணும்னு அவருக்கு தெரியும். சத்தமாக சொல்லுங்கள், என் கூட யார் இருக்கணும்னு. ஏன்னா நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நமக்கானவங்க இல்லை. அவங்க கூட இருக்கலாமே ஒழிய அவங்க எல்லாருமே நமக்கானவங்க. தலைக்காக வேணா எண்ணலாம் 1 2 3 4ன்னு.
நான் அடிக்கடி சில ஆட்களை பற்றி எங்கள் வீட்டில் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கும்போது பேசிக்கும்போது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக பார்க்குற ஆட்களை இல்லைனா அவங்கள வேற எங்கேயாவது பார்க்கும்போது பேசும்போது அதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என் வீட்டு ஆட்களுக்கு சொல்லுவேன். See, they are just the numbers. நமக்கு சில ஆட்கள் இருக்கு, சிலர் நம்ம ரொம்ப முக்கியமாக அவங்க நமக்கு வேணும்னு அவங்கள நம்ம கூப்பிடுறோம், அவங்கள அழைக்கிறோம், காரியங்களை செய்கிறோம். சிலர் நமக்கு வேறு வழி இல்லை, அந்த மண்டபத்தில் 500 பேர்த்த கூப்பிட்டா தான் நமக்கு ஹாலை ஃப்ரீ பண்ணுவாங்க. அப்போது அது 481 அவ்வளோதானே ஒழிய அதுக்கு மேலே அந்த ஆட்களை பற்றி நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கள நம்ம லைஃப்பில் ஒரு நம்பராக கவுண்ட் பண்ணலாமே ஒழிய நம்ம லைஃபுக்கே அவங்களுக்கு வச்சு கவுண்ட் பண்ண முடியுமா ஏதாவதுன்னு பார்த்தா ஒன்றும் நடக்காது. அவங்க டெய்லியும் வருவாங்க, போவாங்க, இருப்பாங்க. பட் அவங்களால் நமக்கு ஒரு பிரயோஜனம் என்ன செய்ய போகிறதில்ல, இருக்க போகிறதில்லை. அப்போது சில ஆட்களை என் வாழ்க்கையை விட்டு கர்த்தரை எடுத்து மாற்றும் போது, நகர்த்தி வைக்கும்போது நான் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என் கூட யார் இருக்கணும்னு அவருக்கு தெரியும். சத்தமாக சொல்லுங்கள், என் கூட யார் இருக்கணும்னு. இந்த என் கூட யார் இருக்கணும்னு அவருக்கு தெரியணும்னு நினைக்கும் போது 2 விதமான மக்கள் கண்டிப்பாக அவங்க நம்ம கூட இருக்கவே கூடாது. கிதியோனோட லைஃப்பில் அதை ஆண்டவர் காட்டுறார். ஒன்று விசுவாசம் இல்லாதவங்க. சொல்லுங்க, ஒன்று யாருங்க? 3வது வசனத்தில் சொன்னார் பார்த்தீங்களா, பயமும் திகிலும் இருக்கிறவங்கெல்லாம் யாரோ அவங்களெல்லாம் இறங்கி ஓட சொல்லு. அவங்களுக்கு எங்கேயும் என்ன செய்யாத, நிற்க சொல்லாத, ஓட சொல்லு. சொல்லுங்க, என்ன பண்ண சொல்லாரு? ஓட சொல்லு. யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ, யாருக்கெல்லாம் திகில் இருக்கோ அவங்களெல்லாம் என்ன பண்ணு? ஓட சொல்லு. ஏன்னா பயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க, பயம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா பயமும் விசுவாசமும் ஒரே போட்டில் ட்ராவல் பண்ண முடியாது. ஒன்றும் பயம் இருந்தால் விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது. ரெண்டும் ஒரே போட்டில் என்ன செய்ய முடியாது, செயல் பண்ண முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ ஆண்டவர் சொன்னார், யாரெல்லாம் பயமும் திகிலும் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பயப்படுறாங்களோ, யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ அவங்களெல்லாம் முதல்ல உன் வாழ்க்கையை விட்டு என்ன செய்ய சொல்லு. இன்னைக்கு ராத்திரி ஒரு கிரேட்னஸை செக்யூர் பண்ணுறதுக்கு, ஒரு பெரிய காரியத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்கள் விரும்பினீங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, சில ஆட்களை கர்த்தர் உங்களை விட்டு அவர் எடுத்து மாற்றுறதுக்கு அவர் உங்களுக்கு சில காரியங்களை கொடுத்து அவங்களெல்லாம் வெளியில் தள்ளுன்னு சொன்னால் தைரியமாக அப்படிப்பட்ட ஆட்கள், முக்கியமாக நான் சொன்ன மாதிரி விசுவாசம் இல்லாத ஆட்கள், பயமும் திகிலும் இருக்கிற ஆட்கள், உனக்கு இது நடக்காது, உனக்கு இது கிடைக்காது, நீ நினைக்கிற மாதிரிலாம் உன் வாழ்க்கை முடியாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் உன் பிள்ளைங்க வரமாட்டாங்க, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் உனக்கு காரியங்கள் சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்கிற இந்த ஆட்கள் எல்லாம் பார்த்து சொல்லுங்கள், தயவு செய்து என்னை விட்டு எத்தனை மைல் ஓட முடியுமோ ஓடிடு, நாளை மணி என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லி அதெல்லாம் துரத்தி விடுறது நல்லது. ஏன்னா என் கூட யார் இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். முக்கியமாக என் கூட யார் இருக்கக்கூடாதுன்னா பயமும் திகிலும் இருக்கிற அவிசுவாசிகள் அல்லது விசுவாச குறைவுள்ளவர்கள் கண்டிப்பாக என் கூட இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சத்தமாக ஆமென் சொல்கிறேன்? 2, என் கூட யார் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஃபோக்கஸ் இல்லாத ஆட்கள். சொல்லுங்கள், யார்? ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோளே இல்லை. சொல்லுங்கள், என்ன இல்லை? குறிக்கோளே இல்லை, ஃபோக்கஸே கிடையாது. அது பாட்டுக்கு அப்படி சும்மா கூட இருப்பாங்க. அது நீங்கள் இப்படி பயந்தவங்களெல்லாம் ஓட சொல்லுன்னு சொன்ன உடனே 22,000 பேர் ஓடிட்டாங்க. எத்தனை பேர் ஓடிட்டாங்க? ஏற்கனவே கையில் இருக்கிறது எத்தனை பேர்? 32,000 பேர். பயம் இருக்கிறவங்க, அதாவது விசுவாசம் இல்லாதவங்க எல்லாம் ஓட சொல்லணும்னா எத்தனை பேர் ஓடிட்டாங்கன்னா 22,000 பேர். சொல்லுங்க, எத்தனை பேர்? முதல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு 22,000 பேர் என்ன செஞ்சாச்சு? ஓடியாச்சு. இப்போ பாக்கி 10,000 பேர். பாக்கி எத்தனை? 10,000 பேர். இப்போ 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 10,000மும் எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 32,000, அவங்க 1,35,000. அப்போ ஜாஸ்தின்னு சொன்னதையே நம்ப முடியல. இப்போ 22,000 போய் 10,000 தான் இருக்குது. இப்போ 4வது வசனத்தை சொல்கிறாரு, இதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ணி இவங்களை பூரா தண்ணி இருக்கிற இடத்துக்கு என்ன செஞ்சிரு, கூட்டிகிட்டு போ. அங்கே போய் இவனுங்களை பூரா தண்ணி குடிக்கவே. இவங்க தண்ணி குடிக்கிறத ஸ்டைலை வச்சு யார் உன் கூட இருக்கணும், யார் உன் கூட இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். யார் இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்கள கூட வச்சுக்கோ, யாரை இருக்க வேண்டாம்னு சொல்கிறான்னா அவனை துரத்தி விட்டுரு அப்படின்னு என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சொல்கிறார். சரின்னு இவங்களெல்லாம் தண்ணி குடிக்கிற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க? கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, தண்ணியை பார்த்த உடனே டபக்குன்னு மண்டி போட்டு நாய் மாதிரி தண்ணியை நக்கி என்ன செஞ்சிடறாங்க? குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படின்னா என்ன? எதிர்த்து அப்படி 1,35,000 பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக 1,35,000 பேர் எதிர்த்து அப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க? நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பூரா குப்பரப்படுத்தி தண்ணி குடிச்சிட்டு இருந்தா அப்போ எதை விட்டுட்டாங்கன்னா, எதிரிகள் என்ன பண்ணுறாங்கங்கிற ஃபோக்கஸ் என்ன செஞ்சாச்சு? அவங்க மேலே இருக்கிற கவனத்தை என்ன செஞ்சாச்சு? விட்டு பூரா தண்ணி பார்த்தோன்னா குப்பரப்படுத்துச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள் மேலே, எதிரி மேலே இருந்த ஃபோக்கஸ் என்னாச்சு?
ஆனால் இன்னொரு 300 பேர் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் சில ஆட்கள் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, தண்ணியை கைகளில் எடுத்து மோண்டு குடிச்சிட்டு அந்த ஃபோக்கஸ் என்ன செஞ்சுருந்தாங்க, அந்த கவனத்தை எதிரிகள் மேலே, அவங்களுடைய ட்ரூப் மேலே, அவருடைய சேனைகள் மேலே ஒரு பக்கம் கவனத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அவர் சொன்னார், இந்த குனிஞ்சு நாய மாதிரி தண்ணி நக்கி ஃபோக்கஸை மிஸ் பண்ணி அந்த 1,35,000 பேர் ஆப்போசிட்டில் இருக்கானே, நம்ம குனிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு அம்பை ஏற்றிட்டான்னா என்ன செய்யறது அப்படிங்கிற அறிவு இல்லாமல் இந்த குனிந்த கேஸை பூரா என்ன செஞ்சிருன்னா துரத்தி விட்டுரு. பட் அதே சமயத்தில் தண்ணியும் குடிச்சு தாகத்தையும் தீர்த்துக்கிட்டு அதே சமயத்தை ஃபோக்கஸையும் இழக்காமல் இருந்த அந்த ஆட்களை கூட வச்சுக்கோ. என் கூட யார் இருக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். முக்கியமாக என் கூட யார் இருக்கக்கூடாதுன்னா, என்னோட அதுகளுக்கும் விசுவாசம் இல்லாமல் எனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச விசுவாசத்தையும் பேசி பேசியே கெடுக்கிற ஆட்கள் கண்டிப்பாக என் கூட என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். 2, இந்த மாதிரி ஃபோக்கஸ் இல்லாத ஆட்கள் கண்டிப்பாக என் வாழ்க்கையில், ஒரு நோக்கம் இல்லாத குறிக்கோள் இல்லாத ஆட்கள் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம். சொல்லுங்கள், அப்படிப்பட்ட ஆட்கள் என் வாழ்க்கையில் இருக்க. சொல்கிறத பார்த்தாலே விடமாட்டீங்க போல் இருக்கே. அப்படிப்பட்ட ஆட்கள் என் வாழ்க்கையில் இருக்க. அவங்களே போகிறேனாலும் நீங்கள் விடமாட்டீங்க போல் இருக்கே. அப்படிப்பட்ட ஆட்கள் என் வாழ்க்கையில் இருக்க. ஸோ ஒரு பெரிய கிரேட்னஸ்க்கு அழைப்பு. என்னை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்னை கொண்டுன்னு சொல்லி நம்பி இறங்கி வந்தால் அடுத்த சாப்டரில் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் டிடெக்ட் ஆகிட்டே வருது, கம்மியாகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கொஞ்சம் போதும், அதை வச்சு பெரிய காரியங்களை நான் என்ன செய்ய போகிறேன், அந்த கொஞ்சத்தை வச்சு நான் நிறைய உன்னை பொசஸ் பண்ண போகிறேன், உன்னை சுதந்திரிக்க செய்ய போகிற ஒரு பெரிய வெற்றியை உனக்கு சுதந்திரிக்க பண்ண போகிறேன், உன்னை கொண்டு செய்ய போகிறேன்னு ஆண்டவர். ஐயோ, இப்படி ஒரு பாடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நானும் சொல்லலாம். பட் அவரோட சாவர்னிட்டியில் அவர் என்னை உங்களையும் தூக்கி செலக்ட் பண்ணி, வா உன்னை வச்சு இப்படி ஒரு அற்புதத்தை இந்த பூமிக்கு நான் காண்பித்து நான் கர்த்தர் என்பதை நான் நிரூபிக்க போகிறேன்னு ஆண்டவர் செலக்ட் பண்ண கேட்டகரியிலே இன்றைக்கி ராத்திரி நம்ம யாராவது இங்கே உட்காந்து நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் கம்மியாயிட்டே வர்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் அவருடைய சர்வ ஞானத்தை நம்புங்க. ஏன் அவரோட சர்வ ஞானத்தை நம்பணும்? ஏன்னா நம்பர் 1, அவருக்கு தெரியும் என் கூட யார் இருக்கணும்னு. அவருக்கு தெரியும் என் கூட இருக்கவே கூடாத 2 ஆட்கள். 1, அவங்களுக்கும் விசுவாசம் இல்லாமல் என்னோட விசுவாசத்தையும் என் கூட இருந்தால் கரைய பண்ணுகிற ஆட்கள் என் கூட இருக்க வேண்டாம். 2, ஃபோக்கஸ் இல்லாத ஆட்கள், நோக்கம் இல்லாத ஆட்கள், கவனம் இல்லாத ஆட்கள், தன்னோட காரியத்தை மேலே, இலக்கு மேலே பிடிப்பு இல்லாத ஆட்கள் என்னோட இருக்க வேண்டாம். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? 2, அவரோட சர்வ ஞானத்தை நானும் நீங்களும் நம்பணும். ஏன்னா நாம் எதை கேட்கணும்னு அவருக்கு தெரியும். சொல்லுங்க, நாம அப்போ இப்போ 32,000, அதில் 20,000 பேர் பயந்தவங்க போயாச்சு. அந்த மீதி இருந்த 10,000 பேர்த்தில் ஃபோக்கஸை விட்டவங்க என்ன செஞ்சாச்சு, 9,700 பேர் அப்படியும் போயாச்சு. இப்போ பாக்கி 300 பேர். சொல்லுங்கள், இப்போ எவ்வளோ பேருங்க? சொல்லுங்கள் சத்தமாக, எத்தனை பேர்? 32,300 மாறிடுச்சு. சொல்லுங்கள், 32,000. கொஞ்சம் வாயை தான் திறங்களேன். 32,300 மாறிடுச்சு. இப்போ ஆண்டவர் 9வது வசனத்தை சொல்கிறாரு, கிதியோன் எந்திரி போ, நீ இப்போ போ, அவங்கள உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 32,300 மாறி கம்மி ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இறங்கி போ, இப்போ போனால் அவனை உங்கள் கையில் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். எப்படி இதை எப்படி எடுத்துக்க முடியுது? ஆண்டவரே, 32,000 பேர் 300 பேராக மாறியாச்சு. இந்த 300 பேரை வச்சு 1,35,000 பேரை முடிக்கிறதுங்கிறது எப்படி 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 ஆண்டவரே நடக்கும்? எப்படி இது சாத்தியம்? அப்படின்னா ஆண்டவர் அந்த 10, 11, 13, 14 ஆகிய வசனங்கள், அதே 7ஆம் அதிகாரத்தில் கிதியோனை, நீ போக பயப்படுறேன்னா நான் உன்னை ஒரு சத்தத்தை கேட்க, நீ எதை கேட்கணும்னு நான் இப்போ உனக்கு சொல்கிறேன். நீ இறங்கி அந்த மீதியானுடைய பாளையத்துக்கு போய் அங்கே அவங்க பேசுகிறத நீ கேளுன்னு கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். நான் என்ன கேட்கணும்னு அவருக்கு தெரியும். சத்தமாக சொல்லுங்கள், நான் என்ன கேட்கணும்னு. சரி, விசுவாசிகள் நானும் நீங்களும் தரிசித்து நடக்க வேண்டியவர்கள் அல்ல. நானும் நீங்களும் விசுவாசித்து, நாட் பை சைட் பட் பை ஃபெய்த். விசுவாசம் எப்படி வருது? கேள்வினாலே, கேட்கறதுனால வருது. விசுவாசம் எப்படி வருது? எதை கேட்கறதுனால? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால என்ன செய்யுது? விசுவாசம் வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே போ, அவங்க பேசுகிறத என்ன செய், நீ போய் கேளு, அப்போ உனக்கு ஒரு தைரியம், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்னு சொல்லி அனுப்புகிறார். ஸோ கிதியோன் மீதியானுடைய பாளையத்துக்கு போகிறாரு.
அங்கே 2 பேர் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க பார்த்த ஒரு சொப்பனத்தை, அவங்க பார்த்த ஒரு கனவை அவங்க 2 பேர் சேர்ந்து மீதியானுடைய பாளையத்தில் 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒரு சுட்டிருந்த ஒரு வார்க்கோதமை என்ன செஞ்சுச்சு, உருண்டு வந்து கூடாரத்தையே தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இது கண்டிப்பாக கிதியோனுடைய பட்டயம்தான். இது கிதியோனோட கையில், இஸ்ரவேலுடைய கையில் ஆண்டவர் நம்மளை எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறத கிதியோன் என்ன செய்கிறாரு, அதை கேட்ட உடனே கிதியோனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய தைரியம் என்ன செய்யுது. இந்த சீசன் ஆஃப் பொசஸிங் கிரேட்னஸில், சிறந்ததை மேன்மையானதை சுதந்திரிக்கிற இப்படிப்பட்ட ஒரு சீசனில், காலத்தில் 2 விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஒன்று, நீங்கள் எதை கேட்குறீங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. சொல்லுங்கள், எதை கேட்குறீங்கிறதுல. எல்லாருக்கும் உங்களோட ஸ்பிரிட்டில் ஆக்சஸ் கொடுக்காதீங்க. மேபி சம்டைம்ஸ் நமக்கு வேறு வழி இல்லை, சில ஆட்கள் பேசுகிறத காதில் கேட்டுத்தான் ஆகணும். பட் எல்லாத்தையும் ஸ்பிரிட்டில் ஆக்சஸ் கொடுக்காதீங்க. எல்லாத்தையும் உங்கள் உள்ளுக்குள்ளே வரைக்கும் போக விடாதீங்க, உங்களை தொட விடாதீங்க. ஏன்னா நீங்கள் எதை கேட்டால் நீங்கள் பலன் அடைவீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது தான் உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய வரும்னா பலன் வரும். அதை தான் நம்ம இங்கே வந்து வாரம் என்ன செய்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வேன், உங்களை சிறந்ததை சுதந்திரிக்க பண்ணுவேன் அப்படின்னு கண்டிப்பாக ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நான் இதை போன வாரமெல்லாம் நான் அடுத்த பாயிண்ட்டுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி தான் நான் நினச்சேன். ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வர்ற நிலைமையில் இருக்கிறவங்க எப்படி ஆண்டவரே உங்களை நம்புறதுன்னா, இல்லை உங்கள் கை அவ்வளோ நீங்கள் பலமாக ஓங்கி இருக்கும்போது அது நடந்துச்சுன்னா அது கர்த்தர் செய்தார்னு உங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது. உங்களால் அதை அப்படி நீங்கள் இது என்னாலே நடந்துச்சுன்னு உங்களால் என்ன செஞ்சிட முடியும், உங்கள் சம்பளத்தால் நடந்துச்சுன்னா, உங்கள் திறமையால் நடந்துச்சுன்னா, நீங்கள் பேசினதால் நடந்துச்சுன்னா, நீங்கள் சொன்னதுனால நடந்துருச்சுன்னா மகிமை கர்த்தருக்கு என்ன செய்யாது, போகாது. ஆனால் எல்லாம் கம்மியாகி வழியே இல்லை, வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில் நான் அற்புதங்களை செய்யும்போது அந்த மகிமை கர்த்தராகி எனக்கே என்ன செய்யப்படும், வழங்கப்படும், கொடுக்கப்படும். அதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை உங்களில் சிலரை வச்சு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். உங்களில் சிலரை வச்சு நான் இந்த உலகத்துக்கே காண்பிக்க விரும்புகிறேன்னு கர்த்தர் என்னை உங்களையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்னு என்னோட கூட பேசினார். நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும், எவ்வளோ கொஞ்சமாக இருந்தாலும் தைரியமாக இருங்க. இந்த 2024 முடியறதுக்குள்ளே உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல். ஹல்லேலூயா. 3, அவருடைய சர்வ ஞானத்தில் நமக்கு என்ன தெரியணும்னா, நாம் எப்போ எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆயுதத்தை அவரே நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். இங்கே இந்த கருவிகள், சொல்லுங்க என்னது கருவிகள், இசைக்கருவிகள், முக்கியமாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இசைக்கருவிகள் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் என்ன செய்யும்னா ப்ளே பண்ணும். அதுவும் இஸ்ரவேலர்களையும் எக்காலத்தையும் பிரிக்கவே முடியாது. இஸ்ரவேலர்கள் எக்காலத்தோட எப்படியுமே அட்டாச்சாக என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் அந்த இசைக்கருவிகளை அவங்க எங்கே போனாலும், அவங்க சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டாலும் அங்கேயும் அவங்களோட கீபோர்டை கிட்டார் எல்லாம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, எக்காலத்தை அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. சங்கீதம் 137 நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்துருந்து அங்கே அழுதுகிட்டு இருந்த போது நாங்கள் என்ன செஞ்சோம்னா அங்கேயே எங்கள் கிண்ணறங்களை அங்கிருந்து அரளிச்செடி மேலே தூக்கி வச்சுருந்தோம். அப்படின்னா அவங்க எங்கே போனாலும் அவங்களோட கருவிகளை கொண்டு போயிடுவாங்க. அதில் முக்கியமான ஒரு கருவி இந்த எக்காலம். சொல்லுங்கள் என்னதுங்க, சத்தமாக சொல்லுங்கள். அது என்னங்க எக்காலம், ஹார்ன்ஸ். இந்த பைபிளில் 2 விதமான ஹார்ன்ஸ், 2 விதமான எக்காலங்கள் பைபிள் நமக்கு சொல்லுது. ஒன்று அந்த ஆட்டுக்கிடாரியோட கொம்பில் அதில் செய்யப்படுற அந்த ஹார்ன், கொம்புகளினாலே என்ன செய்யுங்க முழக்கமிடுங்க அப்படின்னு சொல்லும். அது பெரிய ஆட்டோட அந்த கொம்பை அதை சீவி அதில் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் தீர்க்கதரிசிகளோட கைகளெல்லாம் என்ன செய்ய முடியும், அந்த பிக்சரை நம்மளால் பார்க்க முடியும். அது ஒரு கொம்பு, அது ஒரு இசைக்கருவி, அது ஒரு எக்காலம். அது கொம்புனால செய்யப்பட்டிருக்கிற, ஒரு ஆட்டோட கொம்பிலிருந்து எடுக்கப்படுற அந்த கொம்புனால செய்யப்பட்டிருக்கிற ஒரு எக்காலம். அது எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஓய்வு நாள் அப்போ அதை ஊதுவாங்க. ஜூப்ளி வருஷம் 50வது வருஷம் வரும்போதெல்லாம் எவ்ரி 50th இயர் என்ன செய்வாங்க, அதை ஊதுவாங்க. ஒருத்தன் இஸ்ரவேல் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் போது அதை ஊதுவாங்க. எப்போதெல்லாம் ஜனங்க கர்த்தரை ஆராதிக்கணுமோ அப்போதெல்லாம் அதை என்ன செய்வாங்கன்னா ஊதுவாங்க. ஆனால் இன்னொரு எக்காலத்தை பற்றி எண்ணாகமத்தினுடைய புஸ்தகத்தில் நானும் நீங்களும் வாசிக்கிறோம். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், வெள்ளியால் ஒரு எக்காலத்தை என்ன செய், வெள்ளியால் ஒரு எக்காலத்தை
நீங்க செய்யுங்க. எப்போதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் வருகிறதோ, எப்போதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எதிரிகள் வந்து உங்களை தாக்க நினைக்கிறார்களோ, அப்போதெல்லாம் இந்த வெள்ளியினாலே செய்யப்பட்ட இந்த எக்காலத்தை எடுத்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, நீங்க ஊதுங்க, நீங்க முழங்குங்க. அப்போ நான் உங்களுக்காக இறங்கி யுத்தம் பண்ணி உங்களுக்கு விரோதமாக வந்த எதிரிகளை சர்வசங்காரம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் மோசையோடு கூட பேச. இங்க இப்ப கிதியோனோட லைஃப்ல இந்த 7வது அதிகாரத்துல நீங்க இந்த அதிகாரத்தை 16வது வசனத்திலிருந்து மீதி நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த வசனத்துல எல்லாம் கிதியோன் என்ன பண்றாருன்னா, பானையும் தீச்சட்டியும் பானையும் அந்த எக்காலமும் என்ன செய்யப்படுகிறது. ஸோ அந்த எக்காலங்களை ஊதி அந்த பானைகளை என்ன செய்யறாங்க, உடைக்கிறாங்க. அந்த எக்காலத்தை ஊதும் போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் அவர்கள் மத்தியில் அவர்களுக்காக இறங்கி கர்த்தர் என்ன செய்யறாருன்னா யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர்களே ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளும்படி அந்த மீதியானியர்கள் இந்த 1,35,000 அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணி வெட்டிக்கிட்டு சாகிற மாதிரி ஆண்டவர் செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிதியோனுடைய தலைமையில ஒரு பெரிய வெற்றியை. அப்போது எல்லா நேரமே வெறும் துதிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கொம்புகளால் மாத்திரமே நாம் அப்படி அந்த எக்காலத்தை மாத்திரமே நம்ம ஊதினா பத்தாது. சில சமயம் நம்ம லைஃப்பில் வார் டிக்ளேர் ஆகும்போது நம்ம நினைக்கல, ஆனால் நமக்கு விரோதமாக சத்ரு சில யுத்தத்தை களமிறக்கி நம்மளோட அவன் யுத்தம் பண்ணி நமக்கு சில காரியங்கள் நடக்கக்கூடாதுன்னு சத்ருவே இறங்கி நம்மளை இங்கே வான்னு நம்மளை கூப்பிடும்போது, அப்போது நாம் சொன்ன ஆண்டவர் மோசையோட சொன்ன மாதிரி நீங்கள் அப்போ என்ன செய்யுங்கன்னா அந்த வெள்ளி எக்காலங்களை எடுத்து முழங்குங்க. அப்போ நான் உங்களுக்காக இறங்கி அட்மாஸ்பியரில் சிலதெல்லாம் மாற்றுவேன், அந்த சூழ்நிலை சிலதெல்லாம் நான் சம்பவிக்க பண்ணுவேன். அவரே என்ன செய்தார்னா யுத்தத்தை பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை. அப்போது நாங்களாம் இனி வீட்டுக்கு போய் எக்காலத்தை செய்கிறதா பிரதர், கையில் போடுறதுக்கே காலில் போடுறதுக்கு மிஞ்சிக்கே வெள்ளிக்கு வழி இல்லை, இனி எக்காலத்தை எப்படி நாங்கள் செய்கிறது, இனி எக்காலத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் வீட்டுக்கு போய் ஏசாயாவோட தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் நினைக்கிறேன், அடக்காத சத்தம் போடு, உன் சத்தம் தான் எக்காலம்னு அந்த வசனம் நமக்கு. ஐ எம் நாட் வெரி ஷுர். லெட்ஸ் ஏசாயாவோட தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரமா பாருங்க, 58:1 வாசிங்க. போதும், எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்து. அப்போ உங்க வோக்கல் தான், உங்க சவுண்டு தான் எக்காலம். இதை எப்போ எங்கே எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு விசுவாசியாகி நானும் நீங்களும் தெரிந்துக்கிட்டு, சத்ரு நமக்கு விரோதமாக எழுப்பி நம்ம சிலதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அவன் வந்து இறங்கும்போது நம்ம சத்தத்தை நானும் நீங்களும் எந்த அளவு உயர்த்தணுமோ அந்த அளவு உயர்த்தினா கர்த்தர் நமக்காக இறங்குவார். கர்த்தர் நமக்காக இறங்கும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அவர் சொன்னபடியே நம்மை சுதந்திரிக்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எழும்பி நின்று இன்னைக்கு ராத்திரி நானும் நீங்களும் ஆண்டவரை நானும் நீங்களும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் பெரியவர், சத்தமா உங்க வாய்களை திறந்த ஆண்டவர் நீ சொன்னபடியே என்னை சுதந்திரிக்க பண்ணுவீர். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அவங்க மாத்திரம் வாய்களை திறந்து 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனை கூப்பிடுற ஆண்டவர், கிதியோனே உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி கூப்பிடுற ஒரு பெரிய கிரேட் சக்சஸை கிதியோனுக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணி கூப்பிடுறார். பட் அடுத்த பக்கத்தை திருப்பும் போதே கிதியோனோட லைஃப்ல ஆண்டவர் ரிடக்ஷனை செய்கிறார். ஆட்குறைப்பு நடத்தப்படுகிறது. அவங்க ஏற்கனவே 1,35,000 பேர், இவங்க 32,000 பேர். 4:1 ரேஷியோவில் இருக்கிறாங்க. ஆர்ப்பரிப்போம் ஆலங்க 4:1 ரேஷியோவில் இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே எப்படி வெற்றி கிடைக்கும்னு தெரியல. இப்ப ஆண்டவர் இன்னும் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார், இன்னும் குறைச்சிக்கிட்டே வர்றார். எத்தனை பேர் உங்க கண்களை மூடி பார்க்கும்போது கிதியோனோடு கூட உங்க லைஃபை இன்னைக்கு ராத்திரி உங்களால ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஏற்கனவே கம்மி, ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம், ஏற்கனவே என்னோட பேப்பரை பிரசன்ட் பண்ணா ஏற்கனவே நான் கம்மி எல்லா ரீதியிலும். பட் இப்போ ஆண்டவர் இன்னும் சில ரிடக்ஷன்ஸை என் லைஃப்ல பேசும்போது, சொல்லும்போது, செய்யும்போது
என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம். நானும் நீங்களோட சர்வ ஞானத்தை மாத்திரம் நானும் நீங்களும் நம்பினா போதும். அவர் ஞானம் உள்ளவர், அவர் சர்வ ஞானம் உள்ளவர். அவருக்கு நம்ம கூட யார் இருக்கணும், யார் நம்ம கூட இருக்கக்கூடாது அவருக்கு தெரியும். யார் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இடைஞ்சலா இருப்பாங்க அவருக்கு தெரியும். அவர்களை நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியேற்றும் போது நாம அவங்களுக்கு சந்தோஷமா கதவை திறந்து வழி அனுப்பிச்சு விட வேண்டியதுதான். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த விசுவாச குறைவுள்ளவர்கள், நம்மையும் விசுவாசத்துல கம்மி பண்றவங்க, கெடுக்கிறவங்க நம்மளோட இருந்தா கண்டிப்பா நம்மளால நாம நினைக்கிறத பெற்றுக்கொள்ள முடியாது. போக்கஸ் இல்லாத ஆட்களை கூட வச்சுக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. wrong help is better than no help நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒருத்தர் நம்ம கூட இருந்து அவன் தப்பான விதத்துல நமக்கு உதவி செய்யறதை விட உதவியே நமக்கு கிடைக்காம இருக்கிறது இன்னும் பெட்டர். ஏன்னா இவன் கூட இருந்து அதை இன்னும் அந்த கேஸை இன்னும் வேர்ஸ் ஆக்குறதுக்கு பதிலா அந்த குழப்பத்தையும் செய்யாம உதவியே இல்லாம இருக்கிறது இன்னும் பெட்டர். ஏன்னா அப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக மாத்திரம் என் கண்களை ஏறெடுத்து பார்த்து என்னால காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. He knows what should I hear. நான் என்ன கேட்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் கேட்க வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சத்தத்தை. அதுதான் என்னை தைரியப்படுத்தும், அதுதான் என்னை இன்னும் முன்னாடி போக பண்ணும், அதுதான் என்னை இன்னும் உந்தி தள்ளும். போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி அதுதான் அவர் தான், அந்த வார்த்தை தான் நம்மளை முன்னாடி நகர்ந்து போக பண்ணும். அவர் நமக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். சத்தம் என்கிற எக்காலம் நமக்கு இருக்கு. நம்ம ஓக்கல் கார்ட்ல ஒரு பெரிய பவர் இருக்கு. நம்ம வாயிலிருந்து வெளியில வர்ற சத்தத்துல ஒரு பெரிய பவர் இருக்கு. அதை சொல்லி கர்த்தரை உயர்த்தும் போது, துதிக்கும் போது, கர்த்தருடைய காரியங்களை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் இறங்கிட்டா எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சத்தமா ஹalleluya? துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை ஆரவார துதியோடு ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கையத்தட்டி சத்தமா ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. இது சுதந்திரிக்கும் ஆண்டு அல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் மிடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் மிடியும் வரை. எக்காலம் ஊதி எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார தொனியோடு கனானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம். எக்காலம் ஊதி எக்காலம் ஊதி
கிதியோனோடு கூட இருந்த 300 பேர் 3 படைகளாக பிரித்து அவர்கள் எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் சொன்னபடி அந்த கட்டளையின்படி எக்காலங்கள் அவர் முழங்கின போது அந்த சவுண்ட் அவங்க வாயிலிருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து அந்த சவுண்ட் வெளியில வந்த போது மீதியானியர்கள் அவர்களே ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும்படி வெட்டி கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார். கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணினார். எத்தனை பேர் உங்க கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்காய் இறங்கி யுத்தம் பண்ணுவார். நமக்காய் இறங்கி யுத்தம் பண்ணுவார். நான் நீங்களோட சர்வ ஞானத்தை மாத்திரம் நம்பின போது கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நமக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார்.